தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். ஃபைன் டைம்ஸ் அணியின் பிக் பாஸ் நேயர்களுக்கு மிகப்பெரிய வணக்கம். ஆனால் பார்வதி விஷம் பயங்கரமான ஒரு விஷம்ன்றது இந்த வாரம் தொடக்கத்திலே தெரிஞ்சு போன வீக்கெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி சொல்லிட்டாரு, இப்படிலாம் செய்யாதீங்க, உங்கள் கேமே சுத்தமாக கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே சார், நாங்கள் வந்து நல்லா விளையாடுறோம் இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அதே விஷப்பாட்டில் அதை வந்து அவங்களோட ஸ்ட்ராட்டஜின்னு நினச்சாங்களா என்னன்னு தெரியல. வைல்ட் கார்டில் உள்ளே வந்த எல்லாருக்கிட்டையும் போயிட்டு இவங்கள பற்றின பார்வை வெளியில் எப்படி இருக்குது, இவங்க என்னென்ன பேசினாங்கன்னு அவங்களுக்கே தெரியும் இல்லையா, அதை பற்றிலாம் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே சூதனமாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க பார்வதி. தெரிஞ்சுக்கிட்டு அதையே திரும்ப அவங்களுக்கு பக்கம் திருப்புறாங்க அப்படின்றது ஃபர்ஸ்ட் டேலேயே தெரிஞ்சிருச்சு. கண்டிப்பாக திவ்யா வந்து எல்லாருமே யோசிச்சிருப்பாங்க, மிகப்பெரிய விஷப்பாட்டெலாம் இருப்பாங்களே பார்வதி அப்படின்ற மாதிரி. ஸோ டே ஸ்டார்டிங்கில் நேத்தே பிக் பாஸ் யாரெல்லாம் இந்த வீட்டில் வந்து வேஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்றத சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வைல்ட் கார்டு வந்தவங்க கிட்ட கேட்டிருந்தாங்க. அவங்க ஒரு 4 பேர் சொல்கிறாங்க, விக்ரம், திவாகர், சுபிக்ஷா அண்ட் அரோரா, இவங்க 4 பேர் தான் வெட்டியாக இருக்காங்க இந்த வீட்டில் அப்படின்னு சொன்னோடனே சரி ஓகே, உங்களுக்கு பனிஷ்மெண்ட் இதுக்கப்புறம் வெளியில தான் படுத்து தூங்கணும் நாங்கள் சொல்கிற வரைக்கும் அப்படின்னு பிக் பாஸ் சொன்னார். ஸோ நேற்று அவங்க படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு நடுவில் திவாகர் நான் என்டர்டெயின் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் வணக்கம் தமிழக மக்களே, தமிழ்நாடே கொதிக்க போகுது அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ஏதோ பேசிகிட்டு இருந்தார். விக்ரமால இதை கேட்க முடியல, வெளியில வேற படுக்க வச்சுட்டாங்க கொசு கடியில், இதில் இவர் வேறையா அப்படின்ற மாதிரி கடுப்பில் ஒன்று சொல்லிட்டு இருந்தாரு. என்ன சொன்னார்னா, இதை தான் நாங்கள் டெய்லி கேட்டுட்ருக்கோம், நாளுக்கு அட்லீஸ்ட் ஒரு 10,000 தடவையாச்சும் கேட்குறோம், அப்போ கூட அமைதியாக இருக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. இதெல்லாம் கொஞ்சம் காமெடியாக அப்படி பேசிட்டு இருந்தார். திவாகரும் பெருசாக எடுத்துக்கல, ஏன்னா ஏதாச்சும் சொன்னார் அப்படின்னாவே கொஞ்சம் கோவப்பட்டுருவார். பட் இருந்தாலுமே ஓகே, பிக் பாஸ் வேறு சொல்லியிருக்காரு, போன வாரம் பயங்கரமாக நம்ம திட்டு வாங்கிட்டோம், இதுக்கப்புறம் அதை பற்றி நம்ம அதிகமாக எடுத்துக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் இஷ்டத்துக்கு வந்து பேசிட்டு இருந்தாரு. பார்வதி திவ்யா கிட்ட அதுக்கப்புறமா சாண்ட்ரா கிட்ட இவங்க எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டு இருக்காங்க, என்னை பற்றி பேச்சு வெளியில் எப்படி இருக்கு, என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ திவ்யா சொல்றாங்க, நீ நிறைய பேர் இன்டர்வியூ எடுத்திருக்க, ஸோ அப்படி இருக்கும்போது உனக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்குல்ல, எப்படி இருக்கணும் அப்படின்றது, நிறைய செலிபிரிட்டி கிட்ட பேசியிருக்க அப்படின்னும் போது பார்வதி இப்படியா அப்படின்ற ஒரு பேச்சு வெளியில் வந்துடக்கூடாதுல்ல, நீ அதை யோசிக்கணும், அதுவும் இல்லாமல் ஃபேமிலிலாம் பார்ப்பாங்களே, உங்கள் அம்மா பார்த்து என்ன நினைப்பாங்க, அதெல்லாம் யோசிக்கணும்ல பார்வதி அப்படின்னு சொன்னேன். ஆமாம் சரிதான் நீ சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டிட்டு திரும்பவும் வேற 2-3 தடவை பேசினாங்க. இதை பற்றி காலையில் ஒரு மணி நேரத்துக்கு மேலே பேசியிருப்பாங்க, என்ன பேசுகிறாங்க, என்ன நடக்குது, அது எல்லாமே. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு திரும்பவும் திவ்யாவுக்கு எதிராகவே பார்வதி வந்து பேச தொடங்கிட்டாங்க. அதுக்கு அடுத்தது நைட்டில் பார்வதியும் கமருதியும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, நான் வந்து நம்ம இப்படி பேசினது ஒரு விதத்தில் பேசிட்டோம், இதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ண தேவையில்லை, வெளியில் போயிட்டு அது கண்டினியூ ஆகாது இல்லை, அதோட விட்டுடலாம் பார்வதி, சில் அப்படின்னு சொல்லிட்டு கமருதியும் சொல்கிறாரு. உடனே பார்வதி பார்த்து முறைக்கிறாங்க. அதிலே தெரிஞ்சிச்சு ஏதோ ஒன்று ஓடி இருக்குல்ல உங்கள் 2 பேருக்குள்ள, அதை நிறுத்தக்கூடாதுன்னு நீ யோசிக்கிற, அதனால தானே நீ வந்து கூப்பிட்டு பேசுகிற. கமருதில் ஆக்சுவலி கேஷுவலாக விட்டுட்டாரு, வேண்டாப்பா ஆல்ரெடி நம்ம மேலே வந்து ஏதாச்சும் சொல்லிகிட்டே இருக்காங்க பொண்ணு விஷயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு, இதில் இது வேறையா, நம்ம கொஞ்சம் ஓவராக தான் பேசிட்டோம், இதோட ஸ்டாப் பண்ணிங்க. கமருதியும் ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் பார்வதி அது விடுறதா இல்லை. பார்வதி முறைக்கிறாங்க, அதுக்கப்புறமா சத்தியம் பண்ணிக்கிறாங்க, சரி ஓகே இதுக்கப்புறம் பேச தேவையில்லை 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணிக்கிறாங்க. இருந்தாலும் வந்து பார்வதி விடுறதா இல்லை. இதில் கமருதீன் இன்னொரு விஷயம் யோசிக்கிறார், நம்ம பேசணும் கொண்டோம் அதெல்லாம் ஓகே, நீ ஏன் இந்த திவாகர்கிட்ட போய் சொன்ன, ஆல்ரெடி அவர் தான் சொல்லிட்டு இருக்காரு நீ வந்து பொம்பளை விஷயத்தில் வீக்கு, பொம்பளை பொண்ணுங்கிட்ட நீ போய் பேசுகிற அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் திவாகர் பேசிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது நீ திவாகர்கிட்ட ஏன் போய் சொன்ன அப்படின்றது கமருதீனுக்கு ஒரு கவலையாக இருக்குது. இருந்தாலும் பார்வதி கூட இருந்துட்டோமே அப்படின்றதுக்காக அவங்க ரொம்ப கோபமாக கூட கேட்கவே இல்லை. இதோட விட்டுல பார்வதி அப்படின்னா பார்வதி அதை விடுறதா இல்லை, திரும்ப அதையே பிடிச்சி இது பண்ணிட்டு இருந்தாங்க. மார்னிங் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வியனாவும் சுபிக்ஷாவும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி வியனாக்கு வந்து ஒரு நல்ல பேர் இருந்துட்டு இருக்குல்லையே, அவங்களோட ஒரு கெஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைன்னா மற்றவங்களோட மைண்டாக இருக்கட்டும், அவங்களோட கேரக்டர் ரீட் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே வியனா கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன பொண்ணாக இருந்தாலும் கரெக்டாக யோசிச்சு அவளோட கேமை வந்து மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. சுபிக்ஷாவும் அப்படிதான், அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்படிலாம் யூஸ் பண்ணுறது. ஸோ இவங்க 2 பேரும் ஒன்றா உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்போ வியன்னா சொன்னாங்க, வந்த 4 பேருமே நான் நோட் பண்ணிட்டேன், அதெல்லாம் யாரும் செல்லுபடி ஆகாது, எந்த உருப்படியும் இல்லை. அதில் திவ்யா மட்டும் வேணா கொஞ்சம் சென்சிபிளாக எல்லாரும் என்ன இது பண்ணுறாங்க, கொஞ்சம் மெச்சூர்டாக அவங்க மட்டும் தான் பேசுகிறாங்க, மற்ற யாரும் சரியில்லை, அவங்களும் நம்மள மாதிரி தான் அப்படின்ற மாதிரி வியன்னா சொல்லிட்டு இருந்தாங்க. இதை பார்வதி அவங்களாம் வந்து நடுநடுவில் வந்து கேட்டும் போயிருந்த மாதிரி இருந்துச்சு, சும்மா கிச்சனுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி. இதுக்கப்புறமா பிக் பாஸ் எல்லாரையும் கூப்பிட்டு
ஒரு விஷயம் சொன்னார். இதுக்கப்புறம் இந்த வீட்டில் எல்லாருமே ஒன்று தான். இதுக்கப்புறம் பிக் பாஸ் அப்படின்ற மாதிரியோ இல்லைனா வந்து சூப்பர் டீலக்ஸ் அப்படின்ற மாதிரியோ 2 வீடுலாம் இல்லை. யார் எங்கே வேணாலும் போய்க்கலாம், எங்கே வேணாலும் தூங்கிக்கலாம். இதுக்கப்புறம் உங்களுக்கு சாப்பாடு ஒன்று தான், உங்களுக்கு வரக்கூடிய லக்ஸுரி எல்லாமே ஒன்று தான், உங்களோட வீடும் ஒன்று தான், எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு சொன்னார். இவங்கள தனியாக பிரித்து வச்சு அதில் ஒரு கேமை காட்டலான்னு நினச்சோம். இவங்க அந்த மாதிரி எதுவும் செய்கிறதா இல்லை. சரி எல்லாம் ஒன்றாவே இருக்கட்டும், இதில் ஏதாச்சும் நடக்குதான்னு பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் எல்லாரும் இதுக்கப்புறம் ஒன்றா தான் இருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதுக்கப்புறமா பார்வதியும் கேட்டாங்க, பிக் பாஸ் எல்லாரும் ஒன்றா ஆனதுக்கப்புறமா இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்தீங்களே அதை வந்து கேன்சல் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. பிக் பாஸ் ஆனால் எதுவுமே சொல்லலை. அதுக்கப்புறமா இந்த வாரத்துக்கான தலை இப்போ வைல்ட் கார்டில் வந்த 4 பேரில் யாராச்சும் ஒருத்தர் தான் இருக்கும். நீங்கள் 4 பேர் வந்து ஒரு கேம் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் வந்து வச்சாரு, ஒரு டாஸ்க்கு. அதில் வந்து சென்டரில் பால் இருக்கும், அதை நீங்கள் வந்து எடுக்கணும், ஒரு வளையம் போட்டு எடுக்கணும். யார் அதிகமாக எடுக்கிறீங்களோ அவங்க தான் தலை அப்படின்னு சொன்னோன்னே திவ்யா அதிகமாக எடுத்து திவ்யா தான் வீட்டோட தலையா இந்த வார தலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்தாங்க. சரி ஓகே டீம்லாம் பிரிப்போம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அவங்க ஒருத்தராக கேட்டிருந்தாங்க, யார் நல்லா சமைப்பீங்க, யார் யார் என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பார்வதி எல்லாரும் செய்து இப்படிலாம் கேட்கக்கூடாது, பிக் பாஸ் இதெல்லாம் கேட்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே வந்து பிக் பாஸ் சொன்னார் இல்லையா, உங்களோட டிசிஷன் தான், ஏதாச்சும் தவறாக இருக்குன்னா நான் சொல்லுவேன் திவ்யா அப்படின்னு பிக் பாஸே சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. பிக் பாஸ் இல்லை நீங்களே தான் டீம் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே உட்காந்து அவங்களும் டீம் பிரிச்சுட்டு இருக்கும்போது பார்வதி நடுவில் உள்ள பூந்தாங்க. எப்போ போலதான் அவங்க என்ன சொன்னாங்க, பார்வதி இன்னைக்கு ஃபுல்லா என்ன நடந்தாலுமே தன்னை பத்தி இப்படி பேசினாங்க அப்படின்ற ஒண்ணு அவங்களுக்கு இருந்துட்டே இருக்கு போல. சே நம்ம போய் அவங்க கிட்ட கேட்டிருக்க கூடாதோ, கேட்டிருந்தாலும் இவங்க இப்படி பேசியிருக்க கூடாதோ அப்படின்ற ஒரு லைட்டா ஈகோ வந்து அவங்களுக்கு கிளாஷ் ஆச்சா என்னன்னு தெரியல. உடனே அதை வச்சு திவ்யா கிட்டையும் பேசிட்டு இருந்தாங்க. திவ்யாவும் யாருமே இதுக்கப்புறம் வந்து கத்தக்கூடாது, யாருமே சும்மா வந்து விவாதம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதுல விக்ரமுக்கு வேற ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. இங்க பாருங்க விக்ரம், யாராச்சும் இதுக்கப்புறம் கெட்ட வார்த்தை பேசினா, யாராச்சும் இதுக்கப்புறம் வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணலனா, யாராச்சும் இதுக்கப்புறம் சும்மா சண்டை போட்டுட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமும் ரொம்ப ஆர்வமா கேட்டு இருந்தாரு. இதெல்லாம் வந்து என்கிட்ட சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உடனே பார்வதிலாம் நீங்க தான் ஒட்டுறனா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. திவ்யா அதுல கொஞ்சம் கடுப்பாய் பேசிட்டு இருந்தாங்க. என்னதான் இவங்க வந்து யாருமே இதுக்கப்புறம் சண்டை போடக்கூடாது கத்தக்கூடாதுன்னு சொன்னாலும் அவங்களே அன்னைக்கு கத்த தொடங்கிட்டாங்க. அதுவும் தலையான 1 மணி நேரத்துக்குள்ளேயே. எப்படி போக போது இவங்க தலைமையில அப்படின்றத வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும். கொஞ்சம் பாசியான ஒரு பாஸா தான் இருக்காங்க திவ்யா. ஸோ அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு நடுவில் திவ்யாவுக்கும் பார்வதிக்கும் பயங்கரமாக முட்டிக்க போகுது அப்படின்றது வாரத்தோட தொடக்கத்திலே தெரிஞ்சு. ஏன்னா அவங்க எல்லாத்தையும் கேட்ட பார்வதி கடைசியில் திவ்யா கிட்ட வந்து, இருந்தாலும் நீங்கள் எங்கள் அம்மா என்னை யோசிப்பாங்க, என்னோட வீட்டில் என்னை யோசிப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் சொல்லியிருக்க கூடாது அப்படின்னாங்க. பார்வதி இதெல்லாம் சொன்னது திவ்யா கேட்டு, நீங்கள் பாரு நீ தான் வந்து கேட்ட என்ன பேசுகிறாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, அதனால தான் நாங்கள் சொன்னோம், நீ கேட்டிருந்தா நாங்கள் சொல்லியிருக்கவே மாட்டோம், இதில் வந்து நாங்கள் ஏதோ பேசுன மாதிரி சொல்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இருந்தாலும் பார்வதி விட்டுறதா இல்லை, இருந்தாலும் நீங்கள் எங்கள் அம்மா என்ன யோசிப்பாங்கலாம் சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னாங்க. அது ஒரு சண்டையாக போயிட்டுருக்கு. பார்வதி எப்படி இது இந்த வாரம் ஃபுல்லாக பேசிகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு நடுவில் பார்வதி எலின்ஸ் வந்து, இல்லை ஒரு பொண்ணோட விஷயம், இதை வந்து நீங்கள் யாருமே பேசாதீங்க, இது ஒன்று பர்சனல், இதோட விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உடனே திவ்யா நீங்கள் கேட்டதால் தான் சொன்னோம், இல்லை நாங்கள் சொல்லியிருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிவிங் ஏரியாலே அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க இன்றைக்கி ஃபுல்லாகவே. ஸோ பார்வதி இவங்ககிட்ட இது சொன்னாலும் திவாகர் கிட்ட வந்து நீ பேசுன பரவாயில்லண்ணே, இது உன்னோட டைம்ண்ணா, நீ பேசிக்கலாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்க. கேம் எப்படி போக போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும். இதுக்கப்புறமா நாமினேஷன் ப்ராசஸ் நடந்துச்சு. பிக் பாஸ் இந்த வீக்லேயே இந்த சீசன்லேயே ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் நாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டாரு. எல்லாருக்கும் பயதி கலங்கிடுச்சு என்னதான் நடக்க போகுது அப்படின்றது. இதெல்லாம் நான் பயங்கரமாக எதிர்பார்த்தேன். ஓகே இது வரைக்கும் யாருமே சரியாக நாமினேஷனில் சொல்லலை, வைல்ட் கார்டில் வந்தவங்களாச்சும் கரெக்டாக நோட் பண்ணி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள குட்டையில் உருண்ட மட்ட மாதிரி இருக்கிற அதே ஆட்களை தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இதில் திவாகருக்கு 13 ஓட்டு வந்துச்சு, பார்வதிக்கு 11 ஓட்டு வந்துச்சு, மற்றவங்க யாருக்குமே 3 ஓட்டு கூட வரல. ஏமா எல்லாரையும் சொன்னீங்க, நீங்களும் திரும்ப இதே மாதிரியே ஓட் பண்ணுறீங்களே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. போன முறை வந்து அப்சரா வெளியில் போகும்போது 1 ஓட்டை எடுத்தவங்கள கூட நாமினேஷனில் கொண்டு வந்தார் இல்லையா பிக் பாஸ், அதே மாதிரி இன்றைக்கும் 1 ஓட்டு வாங்கினவங்களையும் நாமினேஷனில் கொண்டு வந்திருக்காரு. அந்த விதத்தில் வினோத், பிரவீன், கமருதீன், துஷார் அண்டு எஃப்ஜே இவங்க எல்லாருமே நாமினேஷனில் இருக்காங்க. இதில் மேபி துஷார் இல்லை ரம்யா இவங்க யாராச்சும் வெளியில் போவாங்க, அவங்களையும் நம்ம நாமினேஷனில் சேர்த்து விட்டலாம் அப்படின்னு பிக் பாஸ் சேர்த்து விட்டுருக்காரா என்னன்னு தெரியல. வீக்கெண்டில் தான் நமக்கு தெரிய வரும். இதுக்கப்புறமா முடிஞ்ச பிறகு பிக் பாஸ் இன்னொரு பக்கம் கொளுத்தி போட்டாரு. என்னன்னா
வயல்கார்டில் வந்தவங்க இந்த வீட்டில் இருக்கவங்கள யார் எப்படி இருக்காங்க அப்படின்ற ஒரு டாஸ்க்கை வச்சாரு இல்லையா. ஸோ இதே மாதிரி வந்த 4 பேர் என்னெல்லாம் அட்வைஸ் பண்ணாங்களோ அதெல்லாம் அவங்க சரியா செய்யலை, அவங்களும் திரும்ப அப்படியே தான் இருக்காங்க அப்படின்றதுக்காக ஒரு டாஸ்க் வச்சாரு. என்ன அப்படின்னா, உனக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்படின்ற மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒருத்தரா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இதுல ஃபர்ஸ்ட் திவாகர் வந்து சொன்னாரு, இங்க பாருங்க நீங்க வந்து சொல்றீங்க இந்த மாதிரி மற்றவங்களை புரிஞ்சு நடந்துக்கணும்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி பிரச்சனை அவங்களாம் அப்படி நடந்துக்கிறதே இல்லை, நீங்களும் எங்களை மாதிரி தான் இருக்கிறீங்க, இன்னொரு ஒரு பொண்ணோட விஷயம் அதை வந்து நீங்க எப்படி வெளியில பேசலாம் அப்படின்ற மாதிரி திவாகர் சொல்லிட்டு இருந்தாரு. உடனே திவ்யாவும் அப்பவும் சொன்னாங்க, இங்க பாருங்க அவங்க கேட்டதால தான் சொன்னோம், நீங்க அப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்வதி வந்துட்டு, இல்ல நீங்க பேசுன பரவாயில்ல நான் பேசுனேன் அப்படின்னு சொல்லிட்டு திவாகருக்கு மட்டும் அதுக்கான ஒரு காரணத்தை கொடுத்தாங்க. பரவாயில்ல நீ பேசலாம்னு சொல்லிட்டு. ஸோ யார் பேசலாம் யார் பேசக்கூடாது அப்படின்ற ஒரு கேட்டகரி வச்சிருக்காங்க போல பார்வதி. ஸோ அவங்க மட்டும்தான் அவங்களோட விஷயத்தை என்ன வேணாலும் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க இருந்தாங்க. அதுக்கப்புறமா வியன்னா வந்தாங்க. வியன்னா வந்து திவ்யா சொன்னாங்க, கத்தி பேசாதீங்க, சும்மா சண்டை போடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவங்களே கத்த தொடங்கிட்டாங்க. அமித் வந்தாரு. அமித் வந்து திவாகர் கிட்ட, நீங்க சும்மா ரீல்ஸ் பண்ணிட்டே இருக்கீங்க, அதுக்கு வரல இல்ல அப்படின்னு சொன்னாங்க. ஆனா காலையிலே பார்த்தேன் நீங்களும் அவங்களோட சேர்ந்து ஒரு ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு வியன்னா வந்து சொன்னாங்க. வியன்னா திவ்யாவை பார்த்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வந்து மற்றவங்களை கத்த வேண்டாம்னு சொல்றீங்க, சும்மா சண்டை போட வேண்டாம்னு சொல்றீங்க, ஆனா நீங்களே அப்படிதான் இன்னைக்கு காலையில பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்றத சொன்னாங்க. இந்த பக்கம் அமித் கூப்பிட்டு, நீங்க திவாகர் கிட்ட சும்மா ரீல்ஸ் பண்ணாதீங்கன்னு அதுக்காக நீங்க வரல அப்படின்னு சொன்னீங்க, ஆனா காலையில நீங்களே உட்காந்து ரீல்ஸ் தானே பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி வீணா சொல்லிட்டு இதாம்மா என் பாயிண்ட்ஸ் போயிட்டு உட்காந்துட்டாங்க. இதுக்கப்புறமா விக்ரம் வந்தாரு. விக்ரம் வந்து என்ன சொன்னார்னா, நீங்க வந்து நாங்க கத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கீங்க, நாங்க மட்டும் என்ன தவமா இருக்கோம் இல்லைன்னா வேண்டுதலா பண்றோம், இன்னைக்கு காலையில எழுந்ததும் கத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கத்த வச்சிடுறாங்க. ஏன்னா நீங்க சொன்னீங்க வந்ததும் கத்த வச்சிருவீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதே தான் எங்களுக்கும் நடக்குது, எங்களுக்கு மட்டும் என்ன கத்தணும்னு வேண்டுதலா அப்படின்றத சொன்னாங்க. அதுக்கப்புறமா வினோத் வந்து பேசினாரு. வினோத் என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திவ்யா சொல்றாங்க நடுவில் பேசாதீங்க, ஒருத்தவங்க பேசும்போது குறுக்குல பேசாதீங்க, அவங்கள பேச விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா திவ்யாவே அதை தான் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வினோத் சொன்னாரு. அதுக்கப்புறமா சபரி வந்தாரு. சபரி வந்து என்ன சொன்னாருன்னா, நீங்க வந்து நடுவுல போயிட்டு யார் சண்டையிலையும் மூக்கு நுழைச்சு நீங்க வந்து அமைதியா இருங்க காமா இருங்கன்றது சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அமித் என்கிட்ட சொன்னாரு. ஆனா இன்னைக்கு பாக்குற நடந்த ஒரு சண்டையில காய்ஸ் கூலா இருங்க, காய்ஸ் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே கத்துறாரு. தெரியுதா இப்ப என்ன நடக்குது அப்படின்றது அவர் சொல்லி, உனக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்தா தக்காளி சட்னியாயா அப்படின்னு கேட்டு போய் உட்காந்தாரு. இதுக்கப்புறமா தான் தலைவி பாரு வந்தாங்க. பாரு வந்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, திவ்யா கிட்ட ஒரு பொண்ணோட விஷயத்த வந்து நீங்க வெளியில பேசுறீங்க, ஒரு பொண்ணுக்கு எக்ஸாம்பிளா இருக்கீங்க அப்படின்னா அப்ப அந்த பொண்ணுகிட்ட என்னெல்லாம் பேசணும் எப்படி இருந்துக்கணும்ன்றது உங்களுக்கு தெரியணும், அது உங்களுக்கு தெரியல திவ்யா. நீங்க வந்து ஒரு பொண்ணோட விஷயத்த வந்து நீங்க ஓப்பனா எப்படி பேசலாம், ரொம்ப ரொம்பவே சென்சிபிளான ஒரு விஷயத்த நீங்க வந்து எப்படி இப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொன்னாங்க. திவ்யாவால அது பொறுத்துக்கவே முடியல. ஏயா நீ தான் கேட்ட என்ன பேசுறாங்க என்ன நடக்குதுன்றத, இப்போ சொன்னதை திரும்ப என் பக்கமே அந்த பிளேட்டை திருப்பி விடுறியான்னு சொல்லிட்டு திவ்யா பயங்கரமான ஒரு கோவத்தில் இருக்காங்க. இந்த வாரம் ஃபுல்லா திவ்யா விசஸ் பாரு அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிஜன் வந்து மார்க் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அவரே மார்க் பண்ணி தான் இப்போ இதை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதுல என்ன தெரிய வருது, இந்த வாரம் ஃபுல்லா திவ்யாவும் பார்வதியும் அடிச்சுக்க போறாங்க. எந்த டாஸ்க் வந்தாலும் சரி, எந்த சண்டை வந்தாலும் இந்த விஷயத்த மற்றவங்களா பேசாம விட்டாலும் சரி. ஏன்னா சம்மந்தப்பட்ட கமுருதினே இதுக்கப்புறம் பேச வேண்டாம் விட்டுடலாம் அப்படின்னு சொல்ல கிளம்பிட்டாரு. இருந்தாலும் பார்வதி பிடிச்சிட்டு திவ்யா இப்படி பேசுறாங்க, கமருதின் இப்படி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுட்டு இருக்காங்க. சரியான விஷயப்பாடல் தான் போல. இதை பார்த்த திவ்யாக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கோம், எப்பா ஆத்தா சரியான ஆளு போல இவ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு வந்த ஒரு ப்ரொமோலையே அடிச்சுக்கிறாங்க வேற. நடுவில் பிரசிடென்ட் போய் சண்டை போட, சாண்ட்ரா அதுக்கு கமருதினும் பிரவீனும் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. பாதி பேர் இதை வந்து சும்மா ப்ராக் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் என்ன சண்டையா இருக்கும், ஏன்னா அதிகமாக கமருதினுக்கும் பிரவீனுக்கும் சண்டை வந்து நம்ம கொஞ்சம் தான் பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேருக்குள்ள சண்டையா என்ன நடந்திருக்கும் அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி இருக்கு. ஸோ நம்ம அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். எதனால சண்டை வந்துச்சு அது எல்லாத்தையுமே நாளைக்கு நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்றேன். Until this, bye from Archana.